வணக்கம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. ஒரு சில கோவில்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சடங்குகள் நடைபெறதை நம்ம பார்க்குறோம். அது கோவில்களாக மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு புனிதமான ஒரு இடமாகவும் கருதப்படுறதை நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் இந்த இடங்களுக்கு போகிறதுக்கு எல்லாருமா ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம போவோம் இல்லையா, அதை தவிர்க்கிறதையும் ஒரு சிலர் மட்டுமே போய் பார்க்குறதையும் தரிசனம் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி கோவில்கள் இந்தியா முழுக்க பல இடங்களில் இருந்தாலும் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஓயாமரி கால பைரவர் கோயில் இதற்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில். எதற்காக இந்த இடத்திற்கு ஓயாமரி கால பைரவர் எதற்காக இந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கான கதைகள் பல இருக்கு. இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு விஷால் லோகேஸ்வரன் அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓயாமரி அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்லையா? நம்ம இந்த கோவிலை பத்தி நான் கேள்விப்படும் போது காசிக்கு இணையான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறத நான் பாக்குறேன். அங்கேயும் காலபைரவர் இருக்கிறாரு, இங்கேயும் காலபைரவர் இருக்காரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய கதைகள் சற்றே வித்தியாசமானதா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவரது என்னென்ன புராண கதைகள் இந்த கோவிலோட தொடர்பு இருக்குங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. இந்த ஓயாமரி அப்படின்ற அந்த இடம், அது வந்து இப்ப நீங்க அந்த புராண கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க. புராண கதைகளை விட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க விஷயம் என்னன்னு தெரியுங்களா? எந்த ஒரு கோவிலை பற்றி நம்ம பேச போனாலும் அந்த கோவிலை நம்ம நேரடியாக போய் அந்த இடத்துக்கு நம்ம போகும்பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் இருக்கு இல்லைங்க, அந்த அனுபவம் நமக்கு பல தகவல்களை கொடுக்கும். ஓகேங்க. இப்போது வந்து புராண பிரகாரம் இல்லை வரலாறு பிரகாரம் அந்த கோவில் அமைந்த இடம் அதெல்லாம் நமக்கு நெட்டில் தேடினாலே நமக்கு கிடைக்கும். அந்த கோவிலினுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, கால பைரவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த கால பைரவருக்கு பின்னாடி ஹரிச்சந்திர மகாராஜாவுடைய விக்கிரகம் இருக்குது. ஓ, ஏன் அங்க ஹரிச்சந்திர மகாராஜா? ஏன்னா ஹரிச்சந்திர மகாராஜா வந்து காசில உங்களுக்கு வந்து ஹரிச்சந்திர காட்டுன்ற ஒரு இடமே இருக்கே. ஆமா, பிணங்கள் வந்து எரிக்கப்படுற இடம். ரெண்டாவது சில பிணங்களை வந்து அங்கேயே வந்து போட்டுருவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, மிதக்கிற மாதிரி, அந்த நீர்ல மிதக்கிற மாதிரி பாத்திருப்பீங்க. அகோரிகள் வந்து பிணம் அந்த எடுக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்திருப்பீங்க. அந்த அடையாளம் இது வந்து எப்படின்னா, அந்த சம்பவம் இங்க நடக்கல, ஆனா அந்த ஹரிச்சந்திரனுக்கு வந்து இங்க கோவில் இருக்குது. அதுவும் எப்படின்னா அந்த பிரகாரத்துக்கு பின்னாடியே இருக்குது. தனி கோவில் பின்னாடி. ஆமா, தனி கோவில் கிடையாது. அது வந்து ஒரே கோவில். முன்னாடி பைரவர் இருப்பாரு, பின்னாடி ஹரிச்சந்திரன் இருப்பாரு. அது எதனால அப்படின்னா, ஹரிச்சந்திர மகாராஜா உங்களுக்கே தெரியும், அவர் வந்து பிணம் எரிக்கின்ற அந்த வேலையை வந்து பார்த்திருக்காரு. நாடு இழந்து, வீடு இழந்து, மனைவி மக்களையும் இழந்து, தன்னையும் விற்று, அது யாருக்கு விற்றாருன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த வேலையை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தன்னை விற்று அவங்களுடைய ஒரு வேலையாளாக அந்த பிணத்தை எரிக்கின்ற அல்லது தகனம் செய்கின்ற ஒரு வேலையை அவர் பார்த்திருக்காரு. அப்படி ஒரு நிலை வரும்பொழுது அசம்பாவிதமாக மனைவி மக்களை விற்று பிள்ளைகளை விற்றுறாரு இல்லையா, பிள்ளைகள்ல வந்து அவருடைய மகன் ஓகேங்களா பாம்பு தீண்டி இறந்துடுறாரு. அப்போ அவரையே தகனம் பண்றதுக்கு வராங்க, மனைவி எடுத்துட்டு வராங்க. தன்னுடைய சொந்த மகனே தகனம் பண்றவங்க. அப்பதான் அவருக்கு தெரியுது தன்னுடைய சொந்த மகனே இறந்து கிடக்குறாருன்ட்டு. வரும்பொழுது இவர் என்ன பண்றாரு, மனைவி கிட்ட வந்து அவர் வந்து அதை இது பண்றதுக்கு அந்த காலனாவோ ஏதோ வீசமோ கேட்பாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு தட்சணைன்னு ஒண்ணு கேட்பாங்க, அது கொடுக்கணும், அது வாங்கணும்ன்றது ப்ரொசீஜர், ஒரு சம்பிரதாயத்துக்கு அது வாங்கணும். ஓகேங்களா. இவர் தான் பொய்யே பேசாத ஒரு மகாராஜா. அப்போ நேர்மைனா அப்ப அதை வாங்கிட்டு தான் நீங்க இதை செய்யணும். அதை வாங்கிட்டு வான்னு சொல்லும் போது இவங்க போய் கேட்கும் போது அது கிடைக்காது. வாங்காம நீங்க எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தவறு அவங்க செய்யும் பொழுது அவங்க தலையே வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இவர் ஆளாயிடுறாரு. மனைவியோட தலையை வெட்ட போகும்பொழுது மறுபடியும் புராணம் என்ன சொல்றது, மறுபடியும் தேவர்கள் முனிவர்கள்லாம் அவர் முன்னாடி வந்து அதை வந்து மறுபடியும் அந்த அவங்க பையனுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் அவருக்கு இழந்த அரச பதவியெல்லாம் அவர் மீட்டெடுத்து மறுபடியும் அவங்க போனார். அது வரைக்கும் வந்து வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பார் அவரு. ஓகேங்களா. அதாவது எப்படின்னா, உண்மையா ஒரு மனுஷன் வாழ்ந்தா அவர் இந்த சமுதாயத்துல இந்த உலகத்தால என்னெல்லாம் வேதனை அனுபவிப்பாங்க, என்னெல்லாம் சிக்கல் அனுபவிப்பாங்க அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த ஒரு பழங்கால உதாரணம் வந்து ஹரிச்சந்திர மகாராஜா. நீ இப்படி எல்லாம் இருந்தா பழைக்க முடியாதுன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் ஹரிச்சந்திர கதையை சொல்லிடலாம். ஆமா, நமக்கு வந்து பொதுவா ஒரு வசனம் வரணும் இல்லைங்களா, இறக்குறது வந்து ஈஸி, ஆனா வாழறது வந்து கஷ்டம். அதுவும் நல்லவனா வாழறது அதை விட கஷ்டம். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்பாங்க. அப்போ அதை ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டி இருக்கிறாரு. ஓகேங்களா. அப்ப அவர் எவ்வளவு தர்ம சங்கடத்தை அனுபவிச்சிருப்பாரு வாழ்நாள் முழுக்க.
ஓகேங்களா. ரெண்டாவது அவர் வந்து தகனம் செய்யக்கூடிய அந்த வேலையும் செஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா. இப்போ இந்த அவருடைய அந்த வாழ்வை முறை அது வந்து எங்க வந்து முடிஞ்சது அப்படின்றதுக்கு வந்து நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இடமாக அது இருக்குது. அந்த ஓயா மரி அப்படின்ற இடத்துல அவருக்கும் பின்னாடி வழிபாடு நடக்குது, பைரவருக்கும் வழிபாடு நடக்குது. ஓகேங்களா. பைரவர் ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி அவர் இருக்கிற இடமே மயானம், அவர் பார்வைப்படுற இடமே மயானம். இந்த இடம் அப்ப அவருடைய பார்வைப்படக்கூடிய எதிர் இடம் மயானம் தான். இன்றைக்கும் மயானம் தான். இதுல என்ன ஒரு ரொம்ப, அதாவது மற்றவங்களுக்கு இது எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, நான் டைரக்டா போனதுனால எனக்கு தெரியும். இப்போ நீங்க வந்து இறந்தவர்களை வந்து அடக்கம் செய்யறதுல 2 விதம் இருக்குது. இடுகாடுன்னு இருக்குது, சுடுகாடுன்னு இருக்குது. உங்களுக்கே அது தெரியும். சுடுகாடு வந்து எரிக்கப்படுகின்ற இடம், இடுகாடு புதைக்கப்படுகின்ற இடம். ஆனா அது இல்லாம 3ஆவதா இன்னொரு நிலை இருக்குது, அதுக்கு பேர் சமாதி. சமாதின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நீங்க பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீவ சமாதின்ற வார்த்தை நீங்க பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த 3மே ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாதது. சரிதானுங்களா? சுடுகாடு வேற, இடுகாடு வேற, ஜீவ சமாதின்றது வேற. ஆனா 3மே ஒரே இடத்துல இருக்கு. இங்க ஓயாமரியில வந்து 3மே ஒரே இடத்துல இருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் அது. இங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. பைரவர் சந்நிதி இங்க இருக்குது, சந்நிதிக்கு முன்னாடியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படியே உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நடந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனீங்க அப்படின்னா 12ல ஒரு 13, 14 சித்தர்களுடைய ஜீவ சமாதி அங்க உள்ள இருக்குது. அத்தனை சித்தர்களும் ஒரே இடத்துல பக்கத்துல ஒரு அறைக்குள்ள பாத்தீங்கன்னா சிவலிங்கமா இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு மனிதனை வந்து தகனம் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்க, கல்லறை கட்டி விடுவாங்க, ஒரு விளக்கு இருக்கும். இடுகாடுல அப்படிதான் இருக்கும், எது ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் கொஞ்சம் ரொம்ப வசதி படைச்சவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு பின்னாடியே கல்லறை கட்டிடுவாங்க. ஓகேங்களா. அது வந்து அனுமதியோட, அரசாங்க அனுமதியோட அதை வந்து பண்ணுவாங்க. சுடுகாடுனா என்ன பண்ணிடுவாங்க, இப்போ இன்னைக்கு மின்சார சுடுகாடு வந்துருச்சு, இன்னைக்கு அங்க போயிடுறோம், எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடுறோம். ஒரிஜினல் சுடுகாடும் இருக்குது. ஓகேங்களா. ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, சுடுகாடு இங்க இருக்குது, பிணம் எரிஞ்சுட்டு இருக்குது, இடுகாடு இங்க தள்ளி இருக்குது. ஓகேங்களா. இடையில ஜீவசமாதி இருக்குது. பெரும்பாலும் நம்ம ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் எல்லாம் கோவிலோட சேர்ந்து ரொம்ப வித்தியாசமா நான் பார்த்தேன். எப்படின்னா, மலையாள மௌன குரு என்கின்ற ஒரு சித்தர். ஏன் மலையாள மௌன குருனா, அவர் பிறப்பால ஒரு மலையாளியா இருந்திருக்கிறாரு போல. மலையாளம் எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு உருவாகி ஒரு 600-700 ஆண்டுகள் இருக்குமா, அந்த ஆண்டுக்குள்ள பிறந்து வாழ்ந்தவர். ஓகேங்களா. அப்ப அவரு கீழே சீடர்கள் வருவாங்கல்ல, அப்ப அவருடைய ஸ்டூடெண்ட் இப்படி ஒவ்வொருத்தரும் குரு சிஷ்ய பரம்பரைகள் வருவாங்க இல்லைங்களா, அத்தனை பேரும் ஒரே இடத்துல சமாதியா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கனெக்ஷன், அது புரிதல். அத்தனை பேரும் அந்த லிங்க்ல வரக்கூடிய அத்தனை பேரும் இது யாருமே இந்த 18 சித்தர்கள் கிடையாது. நாம எப்பவுமே வழிபடக்கூடிய அந்த 18 சித்தர்கள் இவங்க வரவே இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சித்தர் பெருமக்கள்னா ஒண்ணு 18 பேர் நினைச்சுக்கிறாங்க. எண்ணிலடங்காத சித்தர் பெருமக்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுல வந்து உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. மலையாள மௌன குரு அப்படின்ற அந்த சித்தர், அவருடைய மெயின் கோவில், அவருக்குன்னே ஒரு கோவில், அந்த கோவில் கீழே அவருடைய சமாதி இருக்கு. அதை சுத்தி அவருடைய சீடர்கள் சமாதி இருக்கு. அதுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 ஜீவ சமாதிகள் கிட்ட இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சித்தர் பேர் இருக்கும். இந்த சித்தர் வெவ்வேறு காலங்கள்ல சமாதியாக்கப்பட்டவங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா, இடுகாடு மாதிரி, பிணங்கள் இருக்கிற சுடுகாடு மாதிரி அவங்களுடைய நிலை இருக்காது. அவங்கள வந்து உட்கார்ந்த இடத்துல இப்படி வச்சு இருப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல இருப்பாங்க. மலர், அபிஷேக பொருட்கள், வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு அதுக்குன்னே தனி ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் போட்டு அப்படியே மூடிடுவாங்க. மூடிட்டு அது மேல சிவலிங்கத்தை வச்சிருவாங்க. சித்தர்கள்னா கட்டாயமா மேல ஒரு சிவலிங்கம். அது அடையாளம். எப்படின்னா, உங்களுக்கு வந்து இறந்த பின் நடக்கின்ற சம்பிரதாயம் தான் உங்களுக்கு சுடுகாடும் இடுகாடும். அவங்க இறக்கவே இல்லை. ஆமா. எப்படின்னா, உயிர் அது உள்ளுக்குள்ளேயே அடங்கிடுது. அது உயிர் சக்தி உள்ளுக்குள்ளேயே இருக்கு, ஆன்மா மட்டும் வெளியே போகுது. அதுதான் அவங்களுடைய கான்செப்ட் இல்லைங்களா. ஆனா இந்த 3ம் கால பைரவருடைய பார்வையில ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப வியத்தகு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் வேற எந்த இடத்துலயுமே நான் பார்த்தது கிடையாது. ஆமா, காசிலயுமே நமக்கு தனித்தனியான இடங்கள்ல தானே எல்லாமே இருக்கும். நீங்க காசில பாருங்க, ஜீவசமாதி பெருசா இருக்காது. ஆமா, ஹரிச்சந்திரா கட்ல வந்து இருப்பாங்க. இடுகாடு இருக்கும், சன்னதி தனியா இருக்கும். இடுகாடு இருக்கும், சுடுகாடு இருக்கும். இது வந்து இடுகாடு இருக்கு, சுடுகாடு இருக்கு, ஜீவசமாதி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அங்க ஒரு அங்காளம்மன் சன்னிதி இருக்குது. அம்மனுடைய சன்னிதியும் இருக்குது. ஏது அந்த எரிக்கிறதுக்கு முன்னாடியே. அது எப்படின்னா, சுத்தியும் கேட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதை சுத்தி பூட்டுகள் போட்டு இருக்கும். பூட்டுகள் அப்படின்றது வந்து இந்த பூட்டு போட்டு சாமி கும்பிடுறது.
பூட்டு போட்டு நேர்த்தி கடன் வைக்கிறது, பூட்டு போட்டு வழிபாடு பண்றது இன்னைக்கு நேற்று அல்ல. நம்மளுடைய பழங்குடியிலிருந்தே, அதாவது எப்படின்னா இந்த ஆயுதங்கள் உற்பத்தி ஆக ஆரம்பிச்ச காலம் இருக்கு பாருங்க, பூட்டு கண்டுபிடிச்ச அந்த காலம் இருக்கு பாருங்க, அப்போத்துல இருந்தே இந்த காவல் தெய்வத்தினுடைய வம்சாவழியினர் அந்த மாதிரி செஞ்சு நம்ம பார்த்திருக்கோம். நிறைய கருப்புசாமி கோவிலையும் பாத்தீங்கன்னா பூட்டுகள் நிறைய இருக்கும். ஓகேங்களா, அது வந்து எதுக்காக பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு, அது வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பொதுவாக எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா பொருள் தொலைஞ்சு போறது, வழக்குகள், ஓகேங்களா, நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனை, அது சண்டை சச்சரவு சார்ந்தது இருக்கலாம், மாந்திரிகம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். ஓகேங்களா, அதாவது சில விஷயங்கள்லாம் வேதனை வெளியில சொல்ல முடியாது. ஓகேங்களா, ரொம்ப போட்டு வருத்தி எடுத்துட்டு இருக்கோம், பிரைவசி காரணமாவே அதை சொல்ல முடியாது. அந்தரங்க வேதனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குடும்பமே சீரழிஞ்சிருக்கும். ஆனா அதை உங்களால் நிரூபிக்க முடியாது. அதுக்கு நீங்க நீதியை யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. பூட்டு போட்டு வழிபாடு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நான் எல்லா மதத்திலையுமே பார்த்துருக்கேன் சார். நம்ம வந்து ஒரு சர்ச்சுக்கு போனாலும் சரி, தர்காவுக்கு போனாலும் சரி, நம்மளுடைய அம்மன் கோவில்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பூட்டு போட்டு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது பிரசித்தி பெற்று இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் கிட்டத்தட்ட எல்லாருமே அதிகபட்சமாக அது செய்யறதுக்கு காரணம் மாந்திரிகம் தாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்னென்னமோ வந்து தேடி அலைந்து எதுலேயும் வந்து நம்மளுக்கு பிராயச்சித்தம் கிடைக்காத பட்சத்தில் அது செய்தா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே சக்தி வாய்ந்த கால பைரவர் இருக்கிறாரு, எதிர்க்கையே வந்து அங்காளம்மன் இருக்காங்க, அந்த இடத்துல பூட்டு போடும்போது அந்த பிரச்சனையில இருந்து தீர்வுகள் கிடைக்கல. இல்ல, அது வந்து எப்படின்னா அது வெறும் பூட்டு கிடையாதுமா, மன அழுத்தத்தின் வெளிப்பாடு. ஓகேங்களா, அதாவது எப்படின்னா இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு இப்போ சமீபமா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருப்பு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த அந்த கருப்பு சாமிக்கு இன்ட்ரோ கொடுக்கும் பொழுது ஒருத்தவங்க மிளகா அப்படி அரைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, அது வந்து வெறும் படமா இருந்தாலும் அவங்களுடைய முக பாவனைகளை நீங்க பார்க்கும்பொழுது வேதனை அனுபவிச்சு சொல்லவும் முடியல, நியாயமும் கிடைக்கல, எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, கடைசியில எனக்கு நாதி இல்லை. ஓகேவா, ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியினுடைய உச்சத்துல ஒருத்தவங்களுக்கு கண்ணீர் வரும் தெரியுங்களா. கண்ணீர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா, சும்மா சாதாரணமா எல்லாத்துக்கும் அழுவுறது கண்ணீர் கிடையாது. சில பேர் ரொம்ப மன உறுதியோட இருப்பாங்க, அந்த மன உறுதி உடைக்கிற அளவுக்கு போயிடும். ஓகேங்களா, அப்போ தர்மத்துக்கு சோதனை வருதுல்ல. ஓகேங்களா, அப்போ நீங்களாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்றதுக்காக ஒரு மன போராட்டத்தினுடைய ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொண்டு போய் அவங்கள நீதிபதியாக்கி, கடவுளையே நீதிபதியாக்கி, இதுக்கு நீயே நீதி சொல், எனக்கான நியாயத்தை நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா. அதனுடைய ஒரு ப்ரொவிஷன் தான், அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த பூட்டு போட்டு வழிபடுறது. முனக அரைக்கிறதாகட்டும் அல்லது ஒரு மாதிரி அக்ரஸிவாக வேண்டுறதாகட்டும், அது எல்லாமே வந்து எப்படின்னா இனி வர போறதுக்கு கிடையாது, ஏற்கனவே ஒன்று நடந்துருச்சு, அதுக்கு நியாயம் வேணும்ல. ஏன்னா நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடந்ததுக்கு நியாயம் வேணும் இல்லைங்களா. அது வந்து நமக்கு தமிழ் எப்பவுமே ஒரு அழகான வார்த்தை இருக்கு, தெய்வம் நின்று கொள்ளும். ஆமா, ஓகேங்களா, அது உடனே அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஆனா அந்த தெய்வம் நின்று கொள்றது அதுக்கான பதில் காலம் அவங்களுக்கு காட்டிடும். ஓகேங்களா, யார் உண்மையிலே அதுக்கு காரணமோ அது காட்டிடும். அப்போ அந்த வந்து அந்த மாதிரி பூட்டு போட்ட உடனே என்ன ஆயிடுது, சைக்காலஜிக்கலா ஒரு ரிலீஃப் ஆயிடுது. அப்பா நம்ம பிரச்சனையை கொட்டிட்டோம், நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தோம். ஆமா, அது பைரவரோ அங்காளம்மாவோ கருப்பரோ யாரோ நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டோம், அவங்க பார்த்துப்பாங்க. அந்த நினைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனசாந்தியையும் மன அமைதியையும் அவங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா, அது பிரச்சனை என்னவா வேணாலும் இருக்கட்டும், அது உறவு சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், சட்டம் சார்ந்த சிக்கலாகட்டும், அல்லது அடிதடி வம்பு சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல திருடு போறது சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், பழி பாவம் சார்ந்த எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த பூட்டு ஒன்ஸ் அப்படி லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பூட்டு இருக்கும் பாருங்க, அது அப்படி ரிலீஸ் ஆன மாதிரி ஆயிடும். அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் அது. ஓகேங்களா, சாதாரண வேண்டுதல் கிடையாது, அந்த வேண்டுதலே வேற. ஓகேங்களா, அது வேண்டவங்க கிட்ட போய் கேட்கும்போது தான் அது தெரியும். ஒன்று. ரெண்டாவது, எரிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம எரிக்கப்படுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து உங்களுக்கு வந்து கால பைரவர் அப்படின்ற பேர் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, காலத்துக்கே கடவுள், காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள், அப்படிதான் புராணம் அவரை விவரிக்குது. சிவனுடைய ஒரு ரூபம், உக்ர ரூபம். ஓகேங்களா, காலம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுக்கு வயசே கிடையாது. ஏன்னா அது வந்து மோர்டல் இம்மோர்டலுக்கு வெளியே நிக்குது. கரெக்டுங்களா, பிறப்பு இறப்புக்கு வெளியில இருக்குது காலம், நம்ம டைம் லைனுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா, நமக்கு மட்டும் தான் பிறப்பு இறப்பு, காலத்துக்கு கிடையாது. அப்போ அந்த காலம் வந்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கும். கால கண்ணாடின்னு சொல்றாங்க பாருங்க, காலம் எல்லாத்தையும் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. காலம் வந்து வேடிக்கை பார்க்கும், அப்படியே இருக்கும், கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்போ அந்த காலத்தினுடைய பார்வையில நாம யார் அப்படின்றது அந்த இடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு போனா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருன்னு சொல்லுவாங்க.
மனது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா போக வேண்டிய இடம் இந்த இடம். ஒரு பக்குவம்னு ஒண்ணு வரணும்ல. அதாவது எப்படின்னா உங்க கையில 30 ரூபா இருக்கலாம், 30,000 கோடி இருக்கலாம், நீங்க சிஎம்ஆ இருக்கலாம், பிஎம்ஆ இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு நீ இங்கே தான்ப்பா வருவேன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு, அந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு அந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும், வந்துடும். நீ யாரா வேணா இரு, நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இரு, நீ வந்து அப்படியே ஒரு 3000 ஏக்கரில் நீ வீடு கட்டி இருந்த ஒரு ஆளாக இருந்தாலும் உனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த 6 அடி தான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இப்பெல்லாம் கையில் கொடுத்துட்றாங்க, எரிச்சுட்டா அதுவும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ அந்த பக்குவத்தை வந்து ஒருத்தர் உணர்த்துறாங்கல்ல, அதுதான் வந்து இந்த ஓயாமரிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன சார்? அது ஓயாமல் மரிப்பது. மரிப்பது அப்படின்னா இறந்து போறது. ஓகேங்களா? அப்ப மரித்தவர்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்கல்ல, இன்றைக்கும் அந்த இடத்துல அது நடந்துகிட்டே இருக்கு. அப்போ சுடுகாடு, அது இடுகாடு. அப்ப என்ன, அப்போ இறந்தவர்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஓயாமல் அது வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அதனால அது ஓயாமரி என்று அழைக்கப்படுகின்றது. ஆனா நான் வந்து போய் எனக்கு கிடைச்ச, நான் பார்த்த அந்த தகவல் வந்து அங்க சமாதி இருக்கிறதும், ஜீவசமாதி இருக்கிறதும், இடுகாடு இருக்கிறதும் எல்லாமே ஒரே இடமா இருக்கிறதும். ஆனா நீங்க பொதுவா வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்க பெண்கள் போகக்கூடாது, குழந்தைகள் போகக்கூடாது. நீங்களே பாருங்க, எப்பவுமே ஒரு இடுகாடு இருக்கிற இடத்துல ஒரு கோவில் இருக்காது. நான் அதை தான் கேட்க வந்தேன். இப்போ கோவில் இருக்கு, காலபைரவருக்கு. அப்ப கோவில்ல நடக்க வேண்டிய அந்த விசேஷங்கள் இங்க நடக்குமா? எல்லாமே நடக்குது. 4 கால பூஜை நடக்குது, தேய்பிரை அஷ்டமி பூஜை நடக்குது, பௌர்ணமி பூஜை நடக்குது, எல்லாமே நடக்குது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வரவங்க வந்துட்டே இருக்காங்க, குழந்தைங்களாம் குழந்தைகள் எல்லாரும் வரலாம், எல்லாருமே வராங்க. ஒரு பக்கம் இது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. இவங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க இவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க பாட்டுக்கு அழகா வராங்க, வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஜீவசமாதி இருக்கிற இடம், அது அவங்களுக்கு அது தெரிஞ்சே வராங்க. சில பேர் தெரிஞ்சு வராங்க, எல்லாருக்கும் அது தெரியல. ஓகேங்களா? சில பேர் என்ன பண்றாங்க, உள்ளுக்குள்ள போய் நடந்து போய் அமைதியா போயிட்டு அந்த சமாதியை பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு அங்க தியானம் பண்றதுக்கான வழிமுறைகள். இதுல வந்து இந்த தீட்டுன்ற விஷயமே கிடையாது. இப்போ சில நம்ம ஃபியூனரலுக்கு போனோம்னாலே, நம்ம தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தருடைய அந்த இறப்புக்கு போனோம்னாலே தண்ணி தெளிச்சுட்டு வருவோம், பின்னாடி உப்பு தண்ணி போட்டு குளிச்சுட்டு வருவோம், நம்மள கிளென்ஸ் எல்லாம் பண்ணி போலீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்போ அங்கேயே இருக்கார்ல கடவுள், காலபைரவரே இருக்காரு, அங்கேயே கடவுள் இருக்காரு இல்லைங்களா? ஏன்னா இப்போ வந்து இந்த திருச்சி, அதுவும் அந்த திருச்சியில் இருக்க அந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல். எதனால் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்களில் நம்ம எந்த தெய்வத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும், கிராம தெய்வதைகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், பெரிய பெரிய கடவுள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 கான்செப்டில் வந்துடுவாங்க: படைத்தல், காத்தல், அழித்தல். ஆமாம். ஓகேங்களா? படைக்கிறதுனா யார் வந்துடுவாங்க? கல்வி சொல்லிக் கொடுக்குறவங்க, விதை சொல்லிக் கொடுக்குறவங்க, இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி உருவாக்குறது. காப்பாற்றுறவங்க காக்கும் தெய்வத்தில் வந்துடுவாங்க. அழிக்கிறவங்க போர்க்கடவுளாக வந்துடுவாங்க. இதில் என்னன்னா, இது 3ஐயும் ஒன்று சேர்க்குற இடம் திருச்சி. ஓகேங்களா? அதுவும் அந்த இடம் ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த திருச்சிக்கு அருகில் தான் உங்களுக்கு திருப்பட்டூர் பிரம்மாவோட கோயில் இருக்கு. ஆமா, பிரம்மன் கோவிலும். ஓகேங்களா? பிரம்மன் தலையை கொய்தவரே காலபைரவர், அவருடைய சந்நிதி அங்கேயே இருக்குது. அப்போ முதலும் முடிவும் உங்களுக்கு இணையுதல்லவா? அதை இணைகின்ற ஒரு நாட்டாக அந்த ஒரு இடம் இருக்கு. அந்த ஒரு இடத்தை நான் பார்க்குறேன். சூப்பர் சார். எப்பவுமே நம்ம வந்து கோவில்கள் பத்தி பேசும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பல புராண கதைகளை நம்ம வந்து பேசியிருப்போம். ஆனா இன்றளவும் நமக்கு என்ன தேவை? நம்மளுடைய வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு தேவை மன அமைதி, அதுல ஒரு நிலைப்பாடு. காலம் எல்லாற்றையும் ஆற்றும் நம்ம வந்து சொல்லுவோம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் காலத்து கையில கொடுத்துருவோம். அது செய்யற மாதிரி நல்லதை யாரும் செய்ய முடியாது, அது செய்யற மாதிரி கெட்டதை வேற யாரும் செய்ய முடியாது. அந்த பக்குவம் வரணும் அப்படின்னா கட்டாயமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜீவசமாதி, ஒரு இடுகாடு பக்கத்திலேயே வந்து காலபைரவருடைய கோயில், அங்கேயும் நித்திய பூஜைகள் நடக்குது. அங்க போய் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை நாமளே தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கறத. முதல் விஷயம், அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆணவம் அழிஞ்சு போயிடும். சூப்பர். இது வந்து அது அழிஞ்சாலே போதும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அங்க பின்னாடி ஹரிச்சந்திரனுக்கு பூஜை நடக்குதுன்னு சொன்னேன். அவரே வந்து ராஜாவா இருந்து கடைசி நிலைக்கு வந்தவர் அவரு. ஆமா. ஓகேங்களா? அப்போ இதை விட ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கஷ்டமே பட முடியாதுன்ற எல்லா கஷ்டத்தையும் அவர் பற்றுவாரு. ஏன்னா அவருக்கே வந்து ஒரு புராண வரலாறு உண்டு. ஏன்னா விஸ்வாமித்திரரால தான் அவர் அந்த கஷ்டப்பட்டாருன்றது புராணம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய முற்பிறவில, இந்த ஹரிச்சந்திரனுடைய முற்பிறவில அவர் விஸ்வாமித்திரர் சந்திக்கிறாரு. சந்திச்சு எனக்கு வந்து பிறப்பில்லாத முக்தி எனக்கு வேணும்னு அவர் கேட்கிறாரு. விஸ்வாமித்திரர் இவருடைய விதியை பார்க்கும் பொழுது, நீங்க இன்னும் பல பிறவி எடுத்து அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பல பிறவி எனக்கு வேண்டாம்,
எனக்கு வந்து ஒரே பிறவியில் என்னுடைய கர்ம பலனெல்லாம் நான் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதுக்கு ஒரு வழி சொல்கிறாரு. அடுத்த பிறவியில் இந்த குலத்தில், சூரிய குலத்தில் ஹரிச்சந்திரன மகாராஜாவாக நீங்கள் பிறப்பெடுப்பீங்க. அந்த ஒரு பிறவிலேயே நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிற மாதிரியான சூழலை நான் உருவாக்குவேன். தர்ம வழியில நின்று அந்த ஒரே பிறவியில நீங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிறவி கிடையாது. இதுதான் அவங்க முற்பிறவியில போட்ட டீல். அந்த ஒரு சமரசம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு ஒப்புதல் அக்ரிமெண்ட் இருக்கு பாருங்க, அது பிரகாரம் அந்த ஒரு பிறவியில அவர் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. நிச்சயமா நம்ம இன்றைக்கும் வந்து நிதர்சனமா நம்மளுடைய திருச்சியில் இருக்கக்கூடிய ஓயாமரி கால பைரவர் கோவில் பின்னாடியே வந்து ஹரிச்சந்திரனுக்கான சன்னதியும் இருக்கு. யாருக்கெல்லாம் மனதில் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமா திருச்சியிலேருந்து நிறைய போக்குவரத்து வசதி இருக்கு. நேரடியாக சென்று கால பைரவரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, சித்தர்களையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் திருச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஓயாமரி கால பைரவர் கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து விரிவான விளக்கங்களை நம்ம நேயர்களுக்காகவே கொடுத்திருக்கீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி.